பெஞ்சமின் டாயல்ஸ். அதெல்லாம் பார்த்து பயந்துராதீங்க டாக்டர். அது ஒன்றும் இங்க பண்ற விஷயம் இல்லை. பெஞ்சமின் டாயஸ். நீங்க இங்க ஷாக் கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இசிடி. ஆனா நான் அப்படி பண்ற ஆள் இல்லை. என்னோட மெத்தட் வேற. அப்படி என்ன உங்களோட மெத்தட்? டாக்டர் நாயர், லைஃப்ல சில மோசமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி மனசு தடுமாறி போயிருக்கிறவங்க தான் இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ். சொந்தக்காரங்களால இவங்களை வீட்டில் வச்சுக்க முடியாம இருக்கிறதுனால என்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஆஃப்கோர்ஸ் தே ஆர் filthy rich. They dump their money only. And I built this a home for the mind. எனக்கு புரியல. Only an insane mind can understand another insane mind, isn't it? இங்க இருக்கிறவங்கலாம் என்னோட பேஷண்ட்ஸ் இல்லை, அவங்க என் ஃபேமிலி. அவங்க மனசுல இருந்து தூக்கி போட முடியாத சில விஷயங்களை என்னால் ஈஸியாக தூக்கி போட முடியும். அது மூலமா அவங்கள என்னால் அமைதியாக வச்சுக்க முடியும். ஸோ ஐ ரேஸ் த பாஸ்ட். நடக்கிற விஷயத்த சொல்லுங்க டாக்டர். Erase the past. இட் ஒர்க்ஸ் டாக்டர். ஹிப்னோதெரப்பியில் கூட அது நடக்கும். டாக்டர், 16ஆம் நூற்றாண்டுல மெஸ்மர் தொடங்கின ஜால வித்தை அது அப்பவே சாத்தியம் இல்லைன்னு எழுதி வச்சாச்சு. உங்க பேர் உள்ள ஆள் தான் மெஸ்மரை அடிச்சு கொன்னது. பெஞ்சமின் பிராங்க்லின். எஸ் ஐ நோ. ஆனால் 70ஸ்லாம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆன அக்செப்டபிள் மெத்தட் இது. சஜஸ்டபிலிட்டி உள்ளவங்க கிட்ட உங்க ஹிப்னாட்டிசம் வேலை செய்யும். என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட உங்க ஹிப்னாட்டிசம் வேலை செய்யாத. சொந்த அப்பா சொன்னாலே கேட்காத ஆள்னா. என்ன ஹிப்னாடைஸ் பண்ண போறீங்களா? One, two, three. திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சு. சாரி. இது ஒர்க் ஆகுன்றது புரிய வைக்க தான் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. இப்போ உங்க மெத்தட்ஸ்ல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. உங்களுக்கு நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோ? ஆமா, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இந்த சின்ன வித்தையால நான் விழுந்துட்டேன்னு நினைக்க வேண்டாம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சரியில்லைன்னு எனக்கு புரிஞ்சது. இங்க நடக்கிறதெல்லாம் சரியாதான் இருக்குன்னு சொல்றது உங்க கடமை. ஷூர். அட்லீஸ்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்களா? இங்க நான் குடிக்கிறதுக்காக ஒன்றும் வரல. இப்பவே நான் எல்லாரையும் பார்க்கணும். உடனே வர சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ரேணுகா, ப்ளீஸ் ஷோ ஹிம் அரவுண்ட். வாங்க சார். தேங்க்யூ. டாக்டர், ஏதாவது பிரச்சனைனா நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஒரு பேஷண்ட், ஒரே ஒரு பேஷண்ட் உண்மையை சொன்னாங்கன்னா அது போதும். அதோட முடிஞ்சது. சார், பெட்டியை என்கிட்ட கொடுங்க.
மார்னிங் ப்ரொஃபசர். கம் இன். ஒர்க்லாம் எப்படி இருக்கு? நல்லா தூங்குனீங்களா? என்னன்னு சொல்றது? சரி, பொண்ணையும் பையனையும் பார்க்கறதுக்கு நியூயார்க்ல இருந்து சிகாகோவுக்கு புறப்பட்டேன். இன் JFK 3 hours I had to wait. The flight was late. அப்புறம் யாத்திரை தான் 5 மணி நேரம் ஆச்சு. எப்படி தூங்குறது? தூக்கமே இல்லை. Who the hell are you? I am P. Subramani Iyer. I am so glad to meet you, man. சார் உங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லையா? Yeah. Sheridan Freud. ம்? Sheridan Freud. அதுக்கு அர்த்தம் ஒன்றும் கிடையாதுப்பா. டாக்டர் போலாம். உனக்கு கலாத்தமன் தெரியுமா? You don't know? Sheridan Freud. எங்க போற? நில்லு. தெரியுமான்னு சொல்லிட்டு போ. And where are you going? If he doesn't know, he doesn't know. Sheridan Freud. எதுக்காக நீங்க அதை கிழிச்சு போட்டீங்க? அவர் வீட்டுக்கு லெட்டர் எழுதியிருந்தாரு. வீட்டுக்கு லெட்டர் எழுதுனா நீங்க கிழிச்சு போடுவீங்களா? ப்ரொஃபஸரோட வீட்ல யாரும் இல்ல. வைஃபும் பசங்களும் சிகாகோ கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இவரு ஹுசைன் பாலா, பெயிண்டர். நான் வந்ததை நீங்க பாத்தீங்களா? வழியில உங்களை பார்க்கலையே. ஒளிஞ்சிருந்தீங்களோ? அவர் யார்கிட்டயும் பேச மாட்டாரு. இங்க வந்து 4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வெளியில போனதே இல்லை. அவர்கிட்ட அப்படி ஒரு டேலண்ட் இருக்கு. நடக்க போற விஷயங்களை முன்னாடியே வரைஞ்சிருவாரு. இது கூட இன்னைக்கு வரைஞ்சதுதான். சார் போலாமா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. வெளியில சொல்ற மாதிரி இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்க. மிச்சம் இருக்கவங்களையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சார் உங்க வீடு எங்க இருக்கு? சிட்டி தானா இல்ல வில்லேஜா? சொன்னீங்கன்னா எப்போவாது வருவேன். வழி காட்ட வந்தீங்கன்னா வழியை மட்டும் காட்டுங்க. சாரி. இந்த பக்கம். அங்க அங்க என்ன சத்தம்? எங்க இருந்த? எனக்கு எதுவுமே கேட்கலையே. உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் சார். அங்க இருந்து இது அந்த காலத்துல கட்டின பழைய பில்டிங். வந்து 5-6 வருஷம் ஆயிருந்தாலும் நான் கூட இதை முழுசா சுத்தி பார்த்தது கிடையாது. போலாம் சார். பேலன்ஸ் 3 பேஷண்ட்ஸ் எங்க இருக்காங்க? வாங்க, நான் அவங்கள ஹால்ல அசெம்பிள் பண்றேன். நீ கீழே காட்டின ஷோவெல்லாம் இப்ப காட்டிட்டு இருக்காத. அமைதியா இருங்க போதும். நல்லா கேட்டுக்கோங்க. எதுவும் உளறி வைக்காதீங்க, புரியுதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுங்க. நான் இங்க நல்லா தான் இருக்கேன். எந்த குறையும் இல்லை. This place is better than paradise. சாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க.
நெத்தில என்ன காயம்? அஞ்சு பேர் தான் இங்க இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல? எஸ். ஆறாவதா ஒருத்தர் இருக்கிறத பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. அது ஏன்னா டாக்டர், ஆறாவதா இருக்கிறது பேஷண்ட் இல்லை, என் பொண்ணு நித்யா. அது யாரா இருந்தாலும் நான் பார்த்தே ஆகணும் இப்பவே. என்ன முடியாதா? நாட் அட் ஆல், ப்ளீஸ். ஷீ இஸ் ஆர்டிஸ்டிக். அது ஒரு நோயின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அது ஒரு டெவலப்மெண்டல் டிசார்டர் தானே? அதுக்காகவா அந்த பொண்ணை இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? இட்ஸ் காம்ப்ளிகேட்டட், நான் சொல்றேன். அதெல்லாம் தேவையில்லை. தொடங்க. வேணாம் டாக்டர், அவளை சமாளிக்க முடியாது. ஓபன் பண்ணு. நித்யா, எல்லாமே சுபே, எனக்கெல்லாமே சுபே. எந்திரிச்சிட்டாரு. என்னாச்சு? ஓ, எந்திரிச்சிட்டாரா? நான் பார்த்துக்கிறேன். இருங்க, நான் வரேன். பார்த்து சார், அவ உங்களை அடிக்கும் போது பகல் நேரம், இப்ப ராத்திரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான் சார் வித்தியாசம். சார், அவ பயங்கரமான ராட்சசி சார். வெளியே 4 பேரை கொன்னுட்டு தான் இங்க வந்திருக்கா. உங்க உடம்புல எந்த பார்ட்ஸும் ஒன்றும் ஆகலைல்ல, அது போதும் சார். சார், உங்களுக்கு பசி எடுத்தா கஞ்சி சூடா இருக்கு, சாப்பிட்டு படுங்க. நானும் இங்கேயே படுத்துக்கிறேன். வழக்கமா வெளியே தான் படுப்பேன். இன்னைக்கு புயலும் மழையும் அதிகமா இருக்கிறதுனால இங்கேயே படுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் துணையா இருக்குமேன்னு தான். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? உங்களுக்கு கொஞ்சம் துணையா இருக்குமேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வெளியில போங்க. ஒருவேளை நான் பைத்தியம் நீங்க நினைச்சீங்கன்னா? எனக்கு தான் எதுவும் சரியில்லை. அப்படின்னா சரி, தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும்? நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். செவிடங்காதல ஊதுன சங்கு மாதிரி ஆயிடுச்சு நான் பேசினதெல்லாம். முதல் நாள் நான் இங்க வந்ததிலிருந்து எனக்கு சில விஷயங்கள் சரியா படல. இங்க பெரிய அநியாயம் நடக்குது. இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையா பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் பெஞ்சமினோட ஹிப்னாட்டிசம் பார்த்தேன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் மயங்கி போயிட்டேன். பெஞ்சமின் ரொம்பவே ஆபத்தானவன்.
நித்யா தன் பொண்ணுன்னு பெஞ்சமின் எதுக்காக போய் சொல்லணும்?